வீட்டுக்கு வாழ வந்த தேவதனாவா? நல்ல முள்ளு வச்சு அதுக்கு தேவதனாவா? மாப்பள வரார் மாட்டு வண்டியில மாப்பள பத்த அப்பா வரார் சாராய வண்டி சாரச்ச வண்டியில பொண்ண பத்த அப்பா வரார் ஒத்த வண்டி இந்த ஏழை பெண்ணுக்கும் இளவரசருக்கும் கல்யாணம் நடக்குது. நலங்கு வைக்கணும். கழுத்துல கயிறு இல்லாதவங்க ஒரு 7 பேர் இருந்து வாங்கும். சரி வரமாட்டாங்க. ஐயராவது வர. அது மட்டுமல்ல, மணமக்கள் அமர்ந்து விட்டார்கள். திருமணத்தில் எத்தனையோ பேர்கள் வந்து விட்டார்கள். ஆனால் இந்த திருமணத்திற்கு ஐயர் வேண்டுமே. ஐயரு சொன்ன நான் ஐயரு பராப்பா ஐயருக்கு அட்வான்ஸ் கொடுக்க சொல்லியா? எங்க அப்பா பராப்பா. அதுதான் உங்க அப்பா பெரியப்பா. ஒண்ணு அப்பா சொல்லு. எங்க பராப்பா ஐயருமே தெரியல. ஒரு 350 ரூபாய் சேர்த்து போடுறான். 350 மானாவையா 50 ரூபாய் கடவுள். ஹலோ நிமிரி கார்டு ஓடி போகுது. எடுக்கல. ஹலோ ஐயர் கிளம்பிட்டாரம்மா. கல்யாணத்துக்கு சொல்லி 750 ரூபாய் கொடுத்துட்டு வந்தேண்ணா. எங்கிட்டு போய்க்கிறாங்க? ஐயோ மாப்பிள்ள பொண்ண மனையில உட்கார வச்சுக்குதுமா. என்னடா தாலியா கண்ணால உடனே நடக்கிறா? ஐயா நாசமா போச்சு. ஐயர் என்னாச்சு? ஐயருக்கு தான் தாமலம் கொடுத்தான். அவர் பொல்லாத நேரம் நேத்து காலையில போய் திருத்தின்னு ஓடி தாழ்மையில ஏறி மரத்தை கிழிக்கிறாரு. ஐயரு கல்யாணத்துக்கு தாமலம் கொடுத்தன. நரசிம்ம ஐயரு இல்ல நரசிம்ம ஐயங்கார். நரசிம்ம ஐயங்கார் அவருக்கு தான் கல்யாணத்துக்கு தாமலம் கொடுத்து வச்சு. அவர் நேத்து காலையில அவர் பொல்லாத நேரம் திருத்தின்னு ஓடி தாழ்மையில ஏறி மரத்தை கிழிக்கிறாரு. தாழ்மையில ஏறி மரத்தை கிள்ளி இளமுஞ்சி கிளமல வந்து கிளமுஞ்சி இளமல வந்து இளமுஞ்சி தோடமலை விழுந்து கால் வண்டி போய்க்குது. புரியவே இல்லையே. சொல்றே நீ சொல்ற 1000 ரூபாய் தர. 1000 ரூபாய் கூட இல்ல. இன்னைக்கு வாங்குற 50 அப்படியே அதான் உனக்கே தர சொல்லு. எனக்கு தேவையில்லை சொல்லு. சொல்லு. சரி ராகுல கல்யாணத்தை பண்ணிடுவோம். ஐயர் என்னத்தான் ஆனாரு? அவருக்கு அங்க புத்தூர் கிட்ட எலும்பு குறுக்கு நோய்க்கு போச்சா சோறு புத்தூர் கிட்ட கொடுக்குறாங்க. பக்கத்துல கீழே சொல்றதுல. சரி இப்போ ஐயர் வேண்டுமே. ஐயர் மந்திரம் சொல்லாத ஒரு கல்யாணம் நடக்கும். ஐயர் மந்திரம் தானே சுகட்சமா நான் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். ஐயர் மந்திரம் எனக்கு தெரியும். ஐயர் மந்திரம் உனக்கு எப்படி தெரியும்? எங்க அப்பா எங்க அம்மா சாண்டை போட்டுன்னு என்ன சின்ன பிள்ளையார் சொல்லி கூட்டின்னு மெட்ராஸ் போய் ஐயர் வீட்டு வேலை செஞ்சிருந்தாங்க. எங்க அப்பாவுக்கு எங்க அம்மா சண்டை வந்து சின்ன பிள்ளை என்ன தூக்கிட்டு போய் ஐயர் வீட்டுல போய் வேலை செஞ்சிருந்தாங்க. யாரு? ஐயர். எங்க அம்மா. அம்மா வந்து ஐயரை வேலை செஞ்சிருந்தாங்க. ஐயர் வீட்டுல என்ன தூக்கி வச்சு வேலை செஞ்சிருந்தாங்கடா. புரியாதவன ஐயர் வீட்டுல போய் வீட்டு வேலை எங்க அம்மா வச்சு வேலை செஞ்சிருந்தாங்க. அவரு நல்லது காட்டு போக சொல்ல என்கிட்ட பை கொடுப்பாரு கூட எடுத்துட்டு போய் அவரு கூடவே போய் அந்த மந்திரம் எல்லாம் கத்துக்கிட்டா. அந்த மந்திரம் கத்துக்கிட்டு எங்க ஊர்ல வந்து நான் எத்தனை கல்யாணம் பண்ண தெரியுமா? எங்க மந்திரம் சொல்லி தாலி எடுத்து கொண்டு ஒண்ணு கூட ஊர்ல கிடையாது. எங்க இருக்கிறாங்க?
எங்க இருக்கிறாங்க? ஏன்டா நீ மன பிராந்தி ஆயிரம் பிராந்தி இல்லப்பா போட்டு கல்யாணம் பண்ணி ஒண்ணு கூட ஊர்ல இல்ல என்ன அர்த்தம்? எல்லாம் கல்யாணம் பண்ணி வெளி ஊர்ல வேலை மலுக்குது, அந்த ஊர்ல இல்லடா. என்ன வேலை வெளியூர்ல? சேம்பர்ல செங்கல் அங்க சாப்பிடுற செங்கல் ஆளுங்க வெளியூர். பின்ன அது வேலை நான் போய் வேலைக்கு வச்சேடா பாத்துக்கிறேன். சரி மாப்பிள்ளமா உட்காருங்க. கல்யாணம் முடியணும். ஏமா கட்டி மங்களை காமாட்சி மலை உருப்பட என்ன செஞ்சு வருதுன்னு காமாட்சி மலுக்கு கையால வச்சுட்டு உட்காரு. கையால சேவிச்சுட்டு உட்காருன்னு. ஏண்டா நீ கார்த்திகை மாசம் போறதேடா நீ? ஒரு வாழை வளருக்குது பின்ன வேலைக்கா வச்சுட்டா உட்காரு சொல்லுவாங்க. மார்கழி வைகுண்ட ஏகாதசி சொந்த வாசம் தந்துக்குற உங்களுக்காக. உட்காரு உட்காரு. மந்திரம் தெரியுமா தெரியாத மாதிரி ஆயிரம் காலத்து பயிர் இந்த மாதிரி கட்சூத்துல இருக்கு கொஞ்சம் மாதிரி பயாது ஏதோ வயிறு வரல அந்த கல்யாணத்தை நான் நடத்துறேன். அப்படி உன் மனசை தியானம் வச்சு பாத்துக்கிறேன். கல்யாணம் முடியுண்டா. மந்திரம் தெரியுமா தெரியாதா? மந்திரம் ஒழுங்கா சொல்ல மாவன செவுடு நாய் தெரியாதுங்க. சீக்கிரம் மந்திரத்தை கவனி. ஐயரை விட மிச்சமா இல்லைன்னா பைசா தரச்சால மந்திரம் சொல்றா. யார் அவன் பாகிஸ்தான் பேசி உன்னை நம்பி நான் உட்காடுறேன். மந்திரம் தெரியுமா தெரியாதா? மந்திரத்தை கவனி. ஐயோ இவனை நம்பி சம்மந்திலாம் வந்துட்டாங்களா? கல்யாணத்துல எனக்கு வருவாங்க சம்மந்தியா? சம்மந்தினா அம்மாங்காரம் வராத ஒரு கல்யாணம் தகராறு சத்திரம் ஒண்ணு கேஸ்ல திறகாஜா கிடக்குறான். அவ்வளோ கலாட்டா வாய் போச்சு. சொல்லு அந்த தாரமேதாங்களா? அந்த மஞ்சள் பிள்ளையார் மேல போட்டு செல்சல் கொட்டிங்களோ? சசி வர்ணமகம் சசி வர்ணமகம் சசி வர்ணமகம் சாரதா வர்ணமகம் மேகலா வர்ணமகம் சசி வர்ணமகம் சசி வர்ணமகம் உட்காந்துங்கிற சசி வந்து பட்டாலும் வர்ணமகம் சசி வர்ணமகம் சூர்வர்ணமகம் தனம் தனம் தானிம் பவுன் போத்ராமி பௌத்திர காமிங்க காசு மேல போடுங்க. காசு போடுங்க செல்சல் ஓட்டிங்க செல்சல் ஓட்டிங்க. உங்க பாட்டனார் பேர சொல்லுங்க. பாட்டனார் பேரா? சண்முக கவுண்டர். சண்முக கவுண்டர் சாவலோப நான்காம் சொல்லுங்க. தோப்பனார் பேரா? எங்க தோப்பனார் பேரா கந்தசாமி உடையார். சொல்லுங்க. என் பேர் சப்பி 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 முகமது. சப்பி அகமது. தனம்பார் என்ன கோத்திரம் ஹரிட போகுது? சொல்லுங்க. எங்க அம்மா பேர் மேரி மாதா. பலாப்பிட கோதாவரி துங்கபத்திர அப்படி கங்கையில கட்டி விட்டு தண்ணி கொண்டு ஒரு பாத்து கட்டி போட்டுக்கிறான் பாடுறா. என்ன மாதிரி தோழி மாப்பிள்ளையா? கல்யாணமா உங்க அம்மா கரமாந்திரமா? எங்க சொல்ற மந்திரம் போய் வந்தா அதே ஞாபகத்துல உட்காந்து எங்க சொல்ற மந்திரம்? நிறைய கல்யாணம் ஏத்துக்கிறது கிடையாது, வருமானம் கிடையாது. அங்க சேஷம் விடுறாங்களே பேர் பிடி வச்சு அதோடு சரி. வருமானம் கல்ச்சோட்டில் 3 மார்க்கா காசு வைக்கிறது 5 மார்க்கா அச்சுக்கு அடிக்கணும். அதுக்கே போய் மந்திரத்தை மறந்துட்டு. உங்க தாத்தா எங்க போய்க்கிறாரா? ஒரு புண்ணியதானத்துக்கு போனாரு. அப்பதான் ஒரு கரிமேதி முடிச்சாரு. நான் ஒரு தேவஸ்துக்கு ஒருத்தர் கூட நல்லது எல்லாம் இதே வந்தாலும் 2 கதை பேசியாங்க. தாலி கட்டினா தாலி வாங்கி வச்சாடா. காலையில 4 மணிக்கு தான் வாங்குவாங்க. தாலி வருது புஷ்பா சூத்துல விவாக சுகத்தில் மாங்கல்ய தந்தினா
முதலமைச்சர் முதல் மகனே வாழ்த்து தந்தையை வாழ்த்துங்க. வாழ்க 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 நீங்க நலமுடன் இருக்க வேண்டும். யாராமா அரிசி இந்த காலத்துல வாரி போ. கல்யாண போச்சு பையில ஒண்ணு தூக்கி கொடுக்குறான். இருந்தாலும் அமைச்சர்களே திருமண விருதே முடிந்து விட்டது. இருந்தாலும் தங்களுக்கு ஒரு கடமை காத்திருக்கிறது. ஆமா திருமணம் முடிந்து விட்டது. இன்றோ என்னுடைய மகளுக்கும் மகனுக்கும் மருமகளுக்கும் முதல் இரவு தலைமை பொறுப்பேற்று அதற்கு வழிவகை செய்ய வேண்டும். உள்ள உட்காந்து ஏற்பாடு பண்ண நடக்க வேண்டும். ஐயா வாழையடி வாழையா அந்த அரசாங்கத்துல வேலை செய்றீங்க. இந்நாட்டுக்காக உழைத்தவர் ஒரு ஏழை பெண்ணை கல்யாணம் பண்ணிருக்கிறான். தாலி அர்த்தடுமோ பேசாதா தாலி அர்த்த பசங்க இந்நாட்டு இளவரசன் எத்தனை கம்பெனில அட்வான்ஸ் வாங்கி தாலி எனக்கும் இருவருக்கு முதல் ஏற்பாடு வணக்கம் முதலிரவு படம். ஏய் சுவிட்டு அனைத்து ஏற்பாடு இரவு முழுவதும் நான் தூங்கவே கூடாது. அனைத்து ஏற்பாடு பண்ணு. எறும்பு பூரான உள்ள ஊட்டி வைக்கிறமா பாயல் பண்ணி காவலுக்கு 2 பேரும் அப்படியா? இரவு முழு தூக்க கூடாது. இரு மனமும் ஒரு மனமாக திருமணம் முடிந்து விட்டது. இன்று முதலிரவு உள்ளே வாருங்கள். உங்களுக்காக பாலும் பீயும் பழமும் வேணு வைத்து என்ன சொன்னா? ஐயா அந்த தேவி மீது ஆசைப்பட்டது நீதான். உங்களுக்கு கிடைக்காத தேவி அவள் முதலிரவுக்கு நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும். முதலிரவு நடந்தால்தான் வகையாளி குடும்பத்தை ஒரு பள்ளத்தை எடுத்தா ஒரு விளக்கு அணைத்தா ஒருத்தன் விட்டு தாலி அறுத்தா தாலி அறுத்த பாரு